நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அதாவது தனுஷ் எழுதி இயக்கியிருக்கிற படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு நடிகராக தாண்டி தயாரிப்பாளராக பல சிறந்த படங்களை தயாரிச்சிருக்கிறார். அதற்காக தேசிய விருதுகளையும் குவித்திருக்கிறார். அதே மாதிரி இயக்கத்தையும் கையில் எடுத்து அதுலேயும் வெற்றி கண்டு விட்டார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 படங்கள் இயக்கியிருக்காரு. ஒன்று பவர் பாண்டிங்கிற நல்ல படம், கமர்ஷியலாக வெற்றி. இன்னொரு பக்கம் ராயன்கிற ஒரு படம் 156 கோடி வசூலான ஒரு மாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 3வதா அவர் எழுதியிருக்கு இயக்கியிருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படம் பவர் பாண்டி மாதிரியும் கிடையாது, ராயன் மாதிரியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு துள்ளுவதோ இளமை ஸ்டைலில், காதல் கொண்டேன் ஸ்டைலில் உருவாகி இருக்கிற ஒரு ரொமான்டிக் படம் தான் அது. இத்தனைக்கும் அவருடைய அக்கா மகனையே ஹீரோவாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய இளம் நட்சத்திரங்களாக இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. தனுஷோட ஒரு ரொமான்டிக் டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அப்படியே கட் பண்ணால் நம்ம பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேங்கிற ஒரு பிளாக் பஸ்ஸை இட்ட கொடுத்த நம்ம ஹீரோ. ஆனால் இந்த படத்தை அவர் இயக்கலை. எந்த படத்தை? டிராகன் அப்படிங்கிற படத்தில். ஆனாலும் கூட அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு. காரணம், அந்த படத்தின் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஒரு ரொமான்டிக் ஹிட் கொடுத்த டைரக்டர். ஓ மை கடவுளே அப்படிங்கிற ஒரு ஹிட் கொடுத்த டைரக்டர், ரொமான்டிக் படம். ஸோ பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து 2 பேர் சேர்ந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ரொமான்டிக் காமெடி பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க. ஸோ கண்டிப்பாக இளைசுகளின் கூட்டம் தியேட்டரில் நிரம்பி வழின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கிட்டத்தட்ட அதே ஜானர் தான், ரொமான்டிக் தான். ஸோ ரோம்காம் அப்படின்னாவே ரொம்ப நாளாச்சு நம்ம ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி, குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஸோ 2 படங்கள் வருது. என்னன்னா 2 படங்களும் ஒரே நாளில் வருது. பிப்ரவரி 21 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. டிராகன் பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் நம்ம தலை அஜித்தோட விடாமுயற்சி உள்ளே பூந்து குட்டையை குழப்பினால அப்படியே பேக் அடிச்சாங்க. ஆனால் இப்போது 2 படங்களும் ஒரே நாளில் பிப்ரவரி 21 வரதுனால எந்த படம் ஜெயிக்கும், 2 படங்களுமே ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குது. ஆனாலும் கூட இலசுகள் 2 படங்களுக்கும் கூட்டமாக வருவாங்க. அவங்களுக்கு அந்த படத்தோட வெற்றி தோல்வியில மேட்டரே கிடையாது. அதில் வச்சிருக்கிற அந்த ட்ராமா எப்படி இருக்குது, அவங்கள என்டர்டெயின் பண்ணுதா, அவங்களோட லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நிச்சயமாக பிப்ரவரி 21 நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமும் சரி, டிராகனும் சரி, 2 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நிலவுக்கு என்மேல் எனக்கு தனுஷ் ஹீரோவாக நடிக்கல, டைரக்ஷன் பண்ணிக்காரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு தனுஷாக தான் எல்லாராலையும் சொல்லப்படுகிறார். அவர் டைரக்ஷன் பண்ணல, நடிச்சிருக்காரு. ஸோ டைரக்டர் தனுஷ் வெர்சஸ் ஹீரோ தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.